சிவபுராணம் 12 திருமுறைகளில் மிக முக்கியமானதாகவும் முதன்மையானதாகவும் போற்றப்படுவது திருவாசகம். திருவாசகத்தின் ஒவ்வொரு பதிகமும் ஒவ்வொரு விதமான துன்பங்களில் இருந்து நம்மை விடுவிக்க கூடியதாகும். திருவாசகத்தில் முக்கியமானது சிவபுராணம். மிக அற்புதமான பலன்களை அள்ளித்தரும் இந்த சிவபுராணத்தை படிப்பதற்கு முன் அந்த பதிகம் பற்றியும் அது தோன்றிய கதை, அதை படிப்பதனால் கிடைக்கும் பலன்கள் பற்றியும் தெரிந்து கொண்டு பிறகு படிப்பது இன்னும் அதிகமான பலன்களை அள்ளித்தரும். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது மாணிக்க வாசகர் இயற்றிய திருவாசகம். இறைவன் சொல்ல மனிதன் கேட்டது பகவத்கீதை. அதுபோல் மனிதன் சொல்ல இறைவன் தன்னுடைய திருக்கரங்களால் எழுதி கையெழுத்திட்ட அற்புத நூல் திருவாசகம். அப்படிப்பட்ட மகிமை பொருந்திய சிவபுராணத்தை பற்றித்தான் இந்த ஆன்மீக பதிவினில் நாம் முழுமையாக அறிந்து கொள்ளப் போகின்றோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். திரு ஆகிய தெய்வத்தை பற்றிய வாசகம் என்பதால் இதற்கு திருவாசகம் என்னும் பெயர் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. சிவபெருமானின் தோற்றத்தையும் இயல்புகளையும் விவரித்து போற்றும் திருவாசகத்தின் முதல் பாடல்தான் சிவபுராணம். அதோடு உலக உயிர்கள் இறைவனை அடைவதற்கான வழிமுறைகளையும் கூறும் பாடல் இது. இறைவனை அடைய தடையாக இருக்கும் பாவங்கள் மட்டுமல்ல, புண்ணியத்தில் இருந்தும் விடுபட்டு இறைவனின் திருவடிகளை அடைய வழிகாட்டும் பாடல். 95 அடிகளில் மிக எளிதாக அனைவருக்கும் பொருள் விளங்கக்கூடிய எளிய தமிழில் பாடப்பட்ட நூல் இதுவாகும். இந்த சிவபுராணத்தை அதன் பொருள் உணர்ந்து எவர் ஒருவர் படிக்கின்றாரோ அவர் சிவனின் திருவடிகளை அடைவார் என இந்த பாடலில் மாணிக்க வாசகரே கூறியுள்ளார். அது உண்மை என சிவபெருமானே தன்னுடைய கைப்பட எழுதி கையெழுத்தும் இட்டுள்ளார் என்றால் அந்த வாக்கு பொய்யாகுமா என்ன? இந்த திருவாசகம் உருவானதே ஒரு அற்புதமான கதைதான். தில்லையில் ஒரு ஆனி மாதம் ஆயில்யம் அன்று சிவபெருமான் அந்தணர் வடிவம் தாங்கி திருநீறு பூசி மாணிக்க வாசகர் தங்கி இருந்த மடத்திற்கு வந்தார். வந்தவர் மாணிக்க வாசக பெருமானிடம், தாங்கள் எழுதிய திருவாசகத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னால் அப்படியே ஓலைச்சுவடிகளில் எழுதி கொள்கின்றேன் என்றார். மாணிக்க வாசகர் அமர்ந்திருந்தபடியே 51 பதிகங்கள் கொண்ட திருவாசகத்தின் 658 பாடல்களையும் சொல்ல சொல்ல பெருமான் எழுதி கொண்டார். எழுதி கொண்ட திருவாசகம் அடங்கிய அத்தனை ஓலைச்சுவடிகளையும் பெருமான் நடராசர் சன்னதி முன்பு வைத்துவிட்டு மறைந்து விட்டார். மறுநாள் ஆனி மாதம் மக நட்சத்திரத்தன்று ஆலயத்திற்கு வந்த தில்லை வாழ் அந்தணர்கள் எனப்படும் தீட்சதர்கள் கூத்த பெருமான் சன்னதியில் நிறைய ஓலைச்சுவடிகள் இருப்பதைக் கண்டு திகைத்து போயினர். ஓலைச்சுவடிகள் அத்தனையும் எடுத்து பார்த்த தீட்சதர்கள் கடைசி ஓலையில் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலம் உடையான் எழுதியது என கையொப்பம் இடப்பட்டிருந்தது. மீண்டும் திகைத்து போய் பெருமான் கருணையை வியந்த அந்தணர்கள் மாணிக்க வாசகர் தங்கியிருந்த இடம் சென்று நடந்தவற்றை கூறி அவரை அழைத்து வந்தார்கள். ஓலைச்சுவடிகளில் உள்ள ஒவ்வொரு திருவாசக பாடலையும் பார்த்து கடைசியில் பெருமானது ஒப்பத்தையும் கண்டு பிரமித்தவராய், ஆம், அடியேன் சொல்ல எழுதப்பட்டதுதான் என்று சொல்லி வந்தது பெருமான்தான் என நினைத்து உள்ளம் உருகி கண்ணீர் சொரிந்தார். தீட்சதர்கள் மாணிக்க வாசகரிடம் ஓலைச்சுவடியில் உள்ள திருவாசகத்திற்கு பொருள் கூறுமாறு வேண்டினர். மாணிக்க வாசகர் புன்னகையுடன் நடன கோலத்தில் இருக்கும் நடராச பெருமானை காட்டி, இப்பாடல்கள் அனைத்துக்கும் இவர்தான் பொருள் என்றார். அப்படி மாணிக்க வாசகர் கூறியதும் பெருமான் அருகே ஒரு ஒளி தோன்றியது. அதை நோக்கிய வண்ணம் உள்ளே சென்ற மாணிக்க வாசகர் சிவபெருமானிடம் இரண்டரக் கலந்து விட்டார். ஆனி மகம் மாணிக்க வாசகரின் குரு பூஜை நாள்.
நமச்சிவாயா என்னும் 5 எழுத்தில் திருவாசகத்தின் முதல் பதிகமான சிவபுராணம் தொடங்குவது. சிவபுராணத்தின் முதல் 6 வரிகள் வாழ்க என முடியும். அதை அடுத்த 5 வரிகள் வெல்க என முடியும். அடுத்த 8 வரிகள் போற்றி என முடியும். இவ்வாறு 6, 5, 8 என அமைந்திருப்பது திருவாசகத்தின் 658 பாடல்களை குறிக்கிறது. சிவபுராணத்தின் 32வது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடற்றேன் என பாடியிருப்பார். இது மாணிக்க வாசகர் 32வது வயதில் முக்தி அடைந்ததை சூட்சமமாக குறிக்கும். திருவாசகத்தின் 18வது வரியான அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கும். ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் தனது தாயார் உடல் நலமின்றி இருந்த கடைசி நாளில் அன்னை அருகே அமர்ந்து தொடர்ந்து திருவாசகம் படித்தார். அன்று இரவே அவரது அன்னை முக்தி அடைந்தார். காஞ்சி மகா பெரியவரிடம் குழந்தை இல்லாத ஒரு தம்பதி சென்று தங்கள் குறையை கூறினர். பெரியவர் திருவாசக புத்தகத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பதிகத்தை தினம் படிக்கச் சொன்னார். அவர்களுக்கு வரிசையாக 6 குழந்தைகள் பிறந்தன. இறந்த வீட்டில் கட்டாயம் சிவபுராணம் படிக்க வேண்டும். மகிமை பொருந்திய சிவபுராணத்தை பொருள் அறிந்து, விளக்கம் அறிந்து, புராணம் அறிந்து படித்து வாழ்வில் சிவபெருமான் அருளை பெற்று நலமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.